ஸ்பீக்கர் இப்போ நான் இன்வைட் பண்ண போறேன். அமேசிங் லீடர் டாபிக் பிஃபோர் டாபிக் இன்வைட்ஸ் ரைட். தேங்க்யூ ஸோ மச் முருகேல். அவர் லாஸ்ட் மினிட்ல தான் சொன்னேன். உங்களோட ஃபேவரட் லீடர். வி ஹவ் பின் டிராவலிங் டுகெதர் இந்த பிஸ்னஸ் ஜேர்னியில் லாஸ்ட் கப்புள் ஆஃப் இயர்ஸா. நிறைய இன்ஸ்பிரேஷன். அவருடைய ஜேர்னி இப்போ ஷேர் பண்ண போறாரு, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாரு. இந்த பிஸ்னஸ் ஏன் அவர் பண்றாரு, என்ன என்ன கிடைச்சது, ஃபியூச்சர்ல என்ன கிடைக்கும், புதுசா வரவங்க உங்க மைண்டுக்குள்ள இருக்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஸோ வித் ஆல் இயர்ஸ் அண்ட் ஐஸ் ஜஸ்ட் பி புட் யுவர் ஃபுல் அட்டென்ஷன். இங்க இந்த செஷனுக்கு நீங்க அட்டென்ஷன் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா நிறைய டேக் அவேஸ் இருக்கும், நிறைய ஹோப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஐம் ஆல் எக்ஸைட்டட் டு லிசன் ஃப்ரம் முருகவேல். பேக் டு யூ. தேங்க்யூ கேம். கோச் நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம். முருகவேல் கேம் வந்து he is working professional and he is very successful, successfully building this business part timeல. நிறைய கால்ஸ்ல, நிறைய ட்ரைனிங்ஸ்ல நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கும் இஸ் கோயிங் டு give lot of information. நிறைய விஷயம் கற்றுக்க போகிறோம். கீப் யுவர் நோட் பேட் பென் ரெடி. let us invite Murugal Cam. Cam, over to you. Hi Cam, audible, visible? Yes Cam, clear. Super Cam. Thank you for your words. எப்பவுமே வந்து சாய் கேமோடைய அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அவரை பார்த்தா வந்து இஸ் அ மேன் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். அவரோட வாய்ஸ் நோட்லேயே எனக்கு வந்து இப்போ ஈவன் தோ எனக்கு ஆக்சுவலி இப்போது இன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போகணும், ஒரு 10:30க்கு கிளம்பிடுவேன். சாய் கேம் வாய்ஸ் கேட்ட உடனே சரி ஓகே நம்ம கண்டிப்பாக நீங்கள் பண்டிகை தான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் கேம். சூப்பர். ஹாய் ஆல், ஐ எம் முருகவேல். என்ன இந்த பிஸ்னஸ்க்கு இன்ட்ரோ பண்ணது வந்து பாலாஜி அண்ட் சுதா பாலாஜி தான் இந்த பிஸ்னஸ்க்கு இன்ட்ரோ பண்ணாங்க. பாலாஜி வந்து என்னுடைய இமிடியேட் பாஸ் என்னோட ஆஃபீஸில், என்னோட ப்ரீவியஸ் ஆஃபீஸில். நான் வந்து ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அரௌண்ட் ஒரு 16 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 16 இயர்ஸும் வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட், மார்னிங் ஷிஃப்ட், ஈவினிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட். ஈவன் சாட்டர்டே சண்டே எனக்கு ஃபிக்ஸட் ஆஃப் கிடையாது, ரொட்டேஷனல் ஆஃபாக தான் எனக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ இதுதான் என்னது. நான் ஏன் இந்த பிஸ்னஸ் எடுத்தேன், நான் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து என்னோட ஜேர்னி, நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு இந்த பிஸ்னஸ் எப்படி பிடிச்சிருந்துச்சு, நான் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இதில் கோத்ரூ பண்ணேன், இப்போ நான் என்ன மாதிரி விக்ட்ரிஸும் இதில் கோத்ரூ பண்ணியிருக்கேன் அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல போகிறேன். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஐம் கோயிங் டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கு வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் எத்தனை பேர் கேட்குறாங்க அப்படின்றது வந்து, இப்போ என்னோட ஆஃபீஸில் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் சும்மா என்னோட நான் இப்படிலாம் பண்ணேன்னு சொன்னால் காண்டாயிடுவாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸில் மட்டும்தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்து இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பயங்கர ஹாப்பி. நான் ஏன் இந்த பிஸ்னஸ் எடுத்தேன் அப்படின்னா வந்து, எனக்கு வந்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் வந்து நீட் இருந்துச்சு. அடிஷ்னல் இன்கம் நீட் இருந்ததோடைய எனக்கு வந்து நான் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமர் தான், அதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸை வந்து நான் எடுத்தேன். எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என் ஒய்ஃப் வந்து நிறைய ஃபேஸ் வாஷஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஒன் வீக் 1 day 2 days யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருவாங்க. எங்களுக்கு வந்து இங்கே பக்கத்தில் சரணா ஸ்டோர் இருக்குது, நாங்கள் நிறைய வாட்டி போய் நிறைய ஃபேஸ் வாஷ் வாங்கிட்டு வருவோம். ஆனால் இது வரைக்கும் அவங்க வந்து அந்த ஃபுல் டியூப் வந்து கம்ப்ளீட் பண்ண சரித்திரமே கிடையாது. ஒரு வாட்டி வந்து எனக்கே தெரியாமல் வந்து ஆம்பே ஒரே ஃபேஸ் வாஷ், பழைய ஒரு ஃபேஸ் வாஷ் ஆட்டிடியூட்ல கிவி எக்ஸ்ட்ராக்ட் ஃபேஸ் வாஷ் க்ரீன் கலரில் இருக்கும், அந்த ஃபேஸ் வாஷ் வந்து யாரோ அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு வாங்கி வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ஆம்பே பற்றி எனக்கு பாலாஜி வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து ஆல்ரெடி நான் வந்து 2008 ரேஞ்சில் ஆம்பேல இருந்து பிடிக்காம வெளியே வந்தேன். ஏன்னா எங்கள் அண்ணன் என்ன வலுக்கட்டாயமாக போய் சேர்த்து விட்டாரு, வலுக்கட்டாயமாக சில விஷயங்கள்லாம் பண்ண வச்சாரு. எனக்கு ஐ எம் நாட் ஸோ இன்ட்ரெஸ்டட் அந்த டைம். ஓகேங்களா. அகைன் வந்து பாலாஜி வந்து என்னோட அப்ளைன் பாலாஜி வந்து என்ன பிஸ்னஸ் பற்றி சொல்லும்போது, ஐயோ ஆம்பேவா சாமி வேணாடா அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு ஃபீலிங் இருந்தேன். ஆனால் ஐ எம் ஹாப்பி வித் தட் ப்ராடக்ட். நான் அந்த டைம்லேயே SC8 கிளிஸ்டர் பேஸ்ட்டு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் ஹாப்பி. அகைன் வந்து இந்த ப்ராடக்ட் உள்ளே வந்த உடனே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு மைண்ட் செட் என்ன வந்ததுன்னா, ஓகே இந்த ஃபேஸ் வாஷ் உனக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டியாக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்னோட அப்ளைன் கிட்டையும் சொன்னேன், இது மாதிரி
என் ஒய்ஃப் வந்து இது மாதிரி வாங்கியிருக்காங்க பாலாஜி அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், நீயே ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாமே முருகா, உனக்கு வந்து யூ வில் கெட் சம் ப்ராஃபிட் அப்படின்னாரு. சரி, ஒரு 20 ரூபா நம்மளுக்கு வரும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பிஸ்னஸ் டைமண்ட். ஜஸ்ட் ஃபார் 20 ருபீஸ் தான். நான் இதில் வந்து இந்த பிஸ்னஸில் நான் வளருவேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கினா ஒரு 20 ரூபா கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் உள்ள வந்தேன். அதுக்கப்புறம் என்னை வந்து இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ண வச்சது வந்து லேம்ப்லைட்டர்ஸ் அசோசியேஷன் தான். என்னை வந்து ஒரு மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணியிருந்தாரு. மறுபடியும் மீட்டிங்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் வந்து என்னோட அப்ளைன் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பார். ரொம்ப வந்து யாரையும் கன்வின்ஸ்லாம் பண்ண மாட்டார். அவரோட ஆக்டிவிட்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஃபீஸில். சரி, ஓகே, இந்த பெரிய மனுஷன் சொல்கிறாருலாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் வந்து போனேன். போனதுக்கப்புறம் நம்மளோட லீடர்ஸ் சதீஷ் கேம், டார்னிசன் சார், சாய் கேம், இவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப யங் க்ரௌடாக இருக்காங்க. இது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வேர்ல்டு மாதிரி இருந்துச்சு எனக்கு. இவங்கெல்லாம் ஏதோ பண்ணுறாங்கப்பா, சரி ஒருவேளை இப்படி தான் பண்ணணுமோ அப்படின்ட்டு நான் வந்து ஐ எம் கெட்டிங் அசோசியேட்டட் வித் லேம்ப்லைட்டர்ஸ் டீம். எல்லாம் எங்கே கூப்பிட்டாலும் போயிடுவேன். ஆனால் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ராடக்ட் வாங்குவேன், ஸ்டேட்டஸ் போடுவேன், செஷன்ஸ் அட்டன் பண்ணுவேன். என் டீமுக்கு கூட நான் இதை தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 3த்துல இருந்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ வின். ஏன்னா ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம பிஸ்னஸில் ஸ்டேட்டஸ் போடுறதுன்றது இட்ஸ் யாரோ ஒரு ஆப், நம்மளோட ஆப் கிடையாது. ஸோ யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு என்ன ஸ்டேட்டஸ் போடணும்னு கொடுத்துட போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். ஒய் நாட் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்டஸ் போடுவேன். செஷன்ஸ் வந்து இந்த மக்கள் பிடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த செஷன்ஸ் வந்து நம்மளுடைய லேம்ப்லைட்டர் செஷன் வந்து நம்ம வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி. நீங்கள் இதில் இருக்கீங்க அப்படின்னா எனி டைம் யூ ஆர் கோயிங் டு வின் அப்படின்ற மாதிரி தான் என் மைண்ட் செட்டு. ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஸோ இது ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். ப்ளஸ் வந்து செல்ஃப் யூஸ், எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து வித்தின் ஒரு 2 monthsலேயே வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் மாற்றிட்டேன். துணி துவைக்கிறதுக்கு, பாத்திரங்கள் வரத்துக்கு, வீடு துடைக்கிறதுக்கு, சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஹேர் ஆயில், டியோட்ரண்ட், வாட் எவர், டால்கம் பவுடர், காஜல், நெயில் பாலிஷ், நிறைய ஐட்டம். நான் வந்து என்டையர் விஷயத்த ஒரு 2-3 monthsல வந்து மாற்றிட்டேன். மற்ற ப்ராடக்ட் எதுவும் வரக்கூடாது, எல்லாம் இந்த ப்ராடக்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இது வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சது ப்ராடக்ட் மேலெல்லாம். சரி, ஓகே, சூப்பர் அப்படின்ட்டு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண உடனே எல்லாரும் வந்து சூப்பர் முருகா, வேற லெவல், வாய்ப்பே இல்லை, என்னை வந்து கலாய்ன்னு கலாய்ச்சாங்க. நீ எத்தனை நாள் பண்ணுறேன்னு பார்த்துடுறேன். இப்போ கூட வந்து நான் லாஸ்ட் வீக் ஒருத்தவங்கிட்ட பேசியிருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 வருஷம் ஆயிடுச்சு அவங்ககிட்ட பேசி. ஏய், இன்னுமாடா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, ஏய் என்னடா இப்படி கேட்குறேன்னு, இல்லை ஜென்ரலாக எல்லாரும் எடுப்பாங்க விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டுருந்தான். பட் ஐ எம் ஸ்டில் டூயிங் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் வந்து நம்மளுடைய லேம்ப்லைட்டர்ஸ் அசோசியேஷன் தான். ஸோ நான் வந்து ஏன் இந்த பிஸ்னஸ் எடுத்தேன் அப்படின்னா, நான் சொன்னேன் செல்ஃப் யூஸ் தான் எனக்கு எடுக்க வச்சது. இந்த டீம் தான் என்னை வந்து பண்ண வச்சது. ஓகே, இவங்க கூட இருக்கணும், இவங்க கூட இருந்தால் நம்ம லைஃப்ல வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்ததே வந்து இந்த நம்மளுடைய அசோசியேஷன் தான். ப்ளஸ் வந்து எப்படி சொல்றது, இந்த பிஸ்னஸ்ல நான் ஜாயின் பண்ணி ஒரு 2 years வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, என்ன பிஸ்னஸ் வந்து ஒரு மூட் பேஸ்டாக பண்ணுறது. மூட்னா எனக்கு தோணுச்சுன்னா பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன். எல்லாமே இது மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சரி நம்ம ஜாயின் பண்ணதுலேருந்து அந்த 2020 வரைக்கும் எவ்வளோ டிடிஎம் பண்ணியிருக்கோம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, டோட்டலாகவே வந்து ஒரு 600-700 டிடிஎம்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதாச்சும் இப்போ பர் மந்த்துக்கு பண்ற டிடிஎம் மக்கள் சில பேர்லாம் வந்து பர் மந்த்துக்கு பண்றாங்க, இல்லை 2 monthsல பண்ற டிடிஎம் நான் வந்து 2.5 years பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏன் எனக்கு வந்து அந்த டைம்ல பிஸ்னஸ் க்ரோ ஆகும்னா, இன்புட் சரியா இல்லை, ஆனால் அவுட்புட்டு சரியா இல்லை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரீசன். ஆஃப்டர் கோவிட் வந்து ஐ டுக் அ ஸ்ட்ராங் டிசிஷன். டீமே வந்து செம்ம மொமெண்டம்ல பிக்கப் ஆச்சு. நானும் அந்த மொமெண்டம்ல பார்ட்டிசிபேட் பண்ணேன். வித்தின் இயர் வந்து நான் வந்து 6%, 9%, 12% வரைக்கும் நான் அதை முடித்தேன் நான். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி. இந்த பிஸ்னஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது, நான் வந்து இப்போது 16 years ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் இன்னைக்கு இந்த மந்த் நான் ஒர்க்குக்கு போகல அப்படின்னா எனக்கு வந்து இன்கம் வருமானா வரவே வராது. ஆனால் இந்த பிஸ்னஸில் நான் வந்து ஒரு மாதம் இந்த பிஸ்னஸே பண்ணினா கூட எனக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் வந்து ஒரு 3,000 rupees இந்த பிஸ்னஸ் வந்து வரும். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு டீம் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டார்னிசன் சார், சதீஷ் கேம்ப்லாம் வந்து மோர் தென் 3 lakh வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோ மோட்ல இருக்க மாதிரி எனக்கு சரி ஒரு 2-3 ஜீரோ கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கல. ஸோ ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட். கண்டிப்பாக அதுவுமே வரும்.
ஸோ இது வந்து என்னோட ப்ரொஃபஷனில் வராது. அது இல்லாமல் வந்து இப்போ நான் ஒரு 1500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வாங்கணும் அப்படின்னா, 1500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வாங்கணும் என்னுடைய ப்ரொஃபஷனில் அப்படின்னா, நான் வந்து அல்லும் பகலும் பயங்கரமாக வேலை பார்க்கணும், லீவ் எடுக்கக்கூடாது. அதாச்சும் எனக்கு கேஷுவல் லீவ் வந்து 12 லீவ், சிக் லீவ் 12 லீவ்ஸ், வெக்கேஷன் லீவ் 12 லீவ்ஸ் இருக்கு ஓகேங்களா. அவங்க கொடுத்துருவாங்க, கம்பெனி கொடுப்பாங்க, ஆனால் அதை எடுக்கக்கூடாது. எடுத்தா அப்ரைசல் கம்மியாயிடும். நான் வந்து இது என்னடா நியாயமா இருக்குது, நீங்க கொடுக்குற லீவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க, அது என்னடா நியாயம்ன்ற மாதிரி தான் எனக்கு இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த 1-to-1 அப்ரைசல் அப்படிதான் பேசணும். நீங்க லீவ் எடுக்கக்கூடாது, பர்மிஷன் எடுக்கக்கூடாது, எக்ஸ்டெண்ட் பண்ண சொன்னா பண்ணணும். என்ன சொல்றது நம்மளுக்கு வந்து வீடு வந்து குடும்பம் வந்து அங்கதான் பண்ற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு அப்படிதான் சொல்றாங்க ஓகேங்களா. பட் இந்த பிசினஸ்ல நான் ஒரு 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்கம் பண்ணணும்னா ஒரு 1 மந்த் எஃபர்ட், அதுவும் ஒரு டெய்லி பேஸ்ல ஒரு 1 hour எஃபர்ட் வந்து நீ போதும் ஓகேங்களா. நான் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணி இந்த கோவிடுக்கு அப்புறம்லாம் நான் வந்து அப்ரைசல்லாம் வந்து எது கொடுக்குறியோ கொடு, ஐ ஓகே வித் தட் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இருப்பேன். ஏன்னா ஐ நோ திஸ் பிஸ்னஸ் டேக் மீ டு த நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ட்டு. ஸோ ஃபார் நான் என்னோட ஜேர்னி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வேற எதனா எதனா கொஸ்டின்ஸ் இருந்தால் கேட்க நான் வந்து டைரக்ட் ஆன்சர். கேம் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கீங்க. சூப்பர். சரி கேம். கேம் எது क्वेश्चन? யா எனக்கு ஒரு क्वेश्चन கேட்கலாமா கார்த்திக்? கேம் ப்ளீஸ். சம்மா ஷேரிங் ஃப்ரம் த ஹார்ட் ஷேரிங் முருகவேல்மா, வேற லெவல், சூப்பர். 10 நிமிஷத்துல எவ்வளவு இம்பாக்ட் இல்ல, எவ்வளவு இம்பாக்ட் ஆச்சு. எல்லாரும் இம்பாக்ட் ஆனவங்க எல்லாரும் ஒரு 111 போடுங்க சாட்ல. செமையா இருந்தது, செம ஹோப் கொடுத்துச்சு இந்த ரேலி. எல்லாம் போடுங்க சாட்ல போடுங்க பார்ப்போம். பார்ட்டிசிபேட் வித் மீ. அப்பதான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் போகலாம். முருகவேல் இஸ் கோயிங் டு ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். யூ கேன் ஆல்சோ ஷூட் த கொஸ்டின். போஸ்ட்டுக்கு நீங்க கொஸ்டின்ஸ் அனுப்புங்க. எல்லாரும் 111 போடுங்க சாட்ல. எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. 10 நிமிஷம் தான் பேசினாரு. 10 நிமிஷத்துல இவ்வளவு இம்பாக்ட் பண்ண முடியும்னா அவருக்கு எவ்வளவு பேரை பார்த்துக்கணும், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிசினஸ்ல, ரைட்? என்ன தேவையோ அதை அமேசிங்கா கொடுத்தாங்க. சான்ஸே இல்ல. முருகவேல் சூப்பர். முருகவேல், இந்த பிசினஸ்ல வந்து உங்களுக்கு இப்போ இன்கம் ஸ்டெடியா வருது. அப்கோர்ஸ் நீங்க ஒர்க் எல்லாம் பண்ணீங்கல்ல, இந்த இன்கமே வராத பேஸ் இருந்ததுல பிசினஸ்ல, இன்கமே வராத பேஸ், அப்போ எது தாக்கு பிடிக்க வச்சது உங்க பிசினஸ்ல? நீங்க உங்க சைட்ல இருந்து பிசினஸ் தாக்கு பிடிக்கிறதுக்கா ஏதாவது பண்ணீங்களா, இல்ல என்ன நடந்துச்சு? எப்படி தாக்கு பிடிச்சீங்க when things were not working? சூப்பர் சூப்பர் கேம். சரி, ஒரு செம்ம இன்சிடென்ட் ஒன்று நான் சொல்றேன். எனக்கு எந்த வந்து லவ் மேரேஜ் ஓகேங்களா. எனக்கு என் ஒய்ஃபுக்கு வந்து பெருசா சண்டைன்றது நடக்காது. அப்படின்னு நடந்தாலும் எங்க வீட்டுக்கு அது மாதிரி எப்பவுமே இந்த மாமியார் மாதிரி அது மாதிரி எதுனா பிரச்சனை. ஆனா ஆஃப்டர் டேக்கிங் திஸ் பிஸ்னஸ் வந்து செம்ம சண்டை நடக்கும். ஏன்னா வந்து நான் எப்பவுமே இந்த பிஸ்னஸ்ன்னு சுத்திட்டே இருப்பேன். ஒரு நாள் வந்து ஒரு பயங்கர எக்ஸ்ட்ரீம் சண்டை, எக்ஸ்ட்ரீம்னா எக்ஸ்ட்ரீம், பயங்கர எக்ஸ்ட்ரீம். என் ஒய்ஃப் வந்து சண்டை வந்துச்சுன்னா அவங்க வீட்டில் கூட சொல்ல மாட்டான், டைரெக்டாக எங்கள் அம்மாவுக்கு தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். எங்கே செக் வச்சா முருகவேல் வந்து மாட்டுவான்ட்டு அவருக்கு தெரியும். என் ஒய்ஃப் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எதுக்குடா, குடும்பம் தானே முக்கியம், எதுக்குடா இந்த பிஸ்னஸ்ஸு, விட்டுறேன்டா. ஏன்னா நான் மணியும் ஏர்ன் பண்ணல பெருசா. என் ஒய்ஃப் வந்து நீனா பெருசா ஏர்ன் பண்ற அப்படின்னா ஏர்ன் பண்ணி கிழிச்சிட்ட, இப்படிலாம் தான் செம்மையா சண்டை வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து லிட்டரலா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு பிடிச்ச விஷயம் இருக்கு, ஆனா என்னால பண்ண முடியல. ஏன்னா என்ன ப்ரூவ் பண்ணல, ஐ டிடன்ட் ப்ரூவ் மை செல்ஃப் ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நான் என் அப்ளைனுக்கு சொல்லிட்டேன், நான் பண்ணலைன்னு சொல்லலை, இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். நான் டில் தட் வந்து டார்னிசன் சார் கிட்ட அவ்வளவும் பேசணும் கிடையாது. ஏன்னா எனக்கு அப்ளைன்லாம் இருந்தாங்க. நான் அது வரைக்கும் டார்னிசன் சார் கிட்ட பேசணும் கிடையாது. நான் வந்து நைட் ஷிஃப்ட்ல இருக்கேன். டார்னிசன் சார் வந்து எங்க ஆஃபீஸ் நம்பர் வாங்கி, ஏன்னா எனக்கு ஃபோன் அலௌடு கிடையாது, என்னோட ஆஃபீஸ் நம்பர் வாங்கி நான் இதே மாதிரி தான் நைட் ஷிஃப்ட்ல இருந்தேன். எனக்கு வந்து ஒரு 11 o'clock மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். சரி ஓகே சார், ஆனால் நான் ஷிஃப்ட்ல இருக்கேன் அப்படின்னா. சரி ஒரு 15 minutes ஓகேவான்னு கேட்டேன். சரி ஓகே, நான் டின்னர் பிரேக் எடுப்பேன், அந்த டைம்ல வரேன்னு சொல்லிட்டேன். அந்த 15 minutes வந்து டார்னிசன் சார் வந்து எங்கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா 11:30க்கு எங்கிட்ட வந்து மவுண்ட் ரோட்ல பேசிட்டு இருக்காரு. இட் வாஸ் மை டேர்னிங் பாயிண்ட். ஒரு டார்னிசன் சார் யாரு அப்படின்னா,
எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு கம்பெனியோட சிஇஓ ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். ஓகேங்களா. இப்போ என் கம்பெனி சிஇஓ வந்து எனக்கு எதனா ஹெல்ப் பண்ணுவாரா? டெஃபினெட்லி நாட். நான் அவர்கிட்ட பேசுனது கூட கிடையாது. என்னோட வைஸ் பிரசிடென்ட் கிட்ட நான் பேசுனது கூட கிடையாது. ஓகேங்களா. நான் வந்து ஒரு கம்பெனியில் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ஒரு கம்பெனி மாதிரி இருக்கேன். இன்னும் ஒரு ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து நான் 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் வைஸ் பிரசிடென்ட் கிட்ட பேசுனது கூட கிடையாது. ஓகேங்களா. பட்டு டார்னிசன் சார் கேம் டு மீ, எனக்காண்டி வந்து பேசினார். ஸோ இது வந்து ஏன் இவர் வந்து பேசணும் சொல்லுங்க. அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காட் பிளெஸிங் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. தட் வாஸ் மை காட் பிளெஸிங். ஓகேங்களா. காட் சென்ட் மெசஞ்சர் மாதிரி தான் என்னோட அப்ளைன்ஸ். ஸோ அவர் என்ன பேசினாரு, எது பேசினாருலாம் கூட எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டிசைட் பண்ணேன், இதெல்லாம் நடக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சக்ஸஸ் பண்ணுறோன்னா இது எல்லாமே கோத்ரூ பண்ணணும் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சாய்கேம் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து இப்போ இன்கமே வராத போது எப்படின்னா என் மைண்ட் லெவலில் வந்து எனக்கு வந்து ஐ கேன் க்ரோ அப்படின்ற ஒரு ஹோப் வந்து இந்த அசோசியேஷன் மூலமாக கிடைச்சிட்டே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் இப்போ என் கூட பழக்கிற எல்லாரும் வீடியோ பீப்புள். ஓகேங்களா. எல்லாருமே வந்து அன்னாடம் காட்சிகள் கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஏதோ ஒரு சம்பளம் வருது, ஏதோ ஒரு வாழ்க்கை நடத்திட்டு, ஏதோ கிரெடிட் கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கோம். அப்பப்போ போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். இப்போ திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் வருது, ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் வருது, ஒரு திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம், எக்ஸ்ட்ராவா ஒரு 1 lakh ருப்பிக்கு ஒரு செலவு வருது அப்படின்னா என்ன மாதிரி க்ரௌடுக்கு வந்து ஹோப்லெஸ். நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப திடீர்னு உங்க வீட்டுல ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு செலவு வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்ட்டு ஒரு ஆப்ஷன் எழுதி பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன தெரியுங்களா? நகைன்னு ஒண்ணு இருந்தா மட்டும்தான். சில பேர் வீட்டுல இருக்கும், சில பேர் வீட்டுல அது கூட இருக்காது. ஓகேங்களா. ஸோ நகைன்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. இல்லைன்னா கிரெடிட் கார்டு. இந்த 2 விஷயம் தான் இருக்கும் ஜென்ரலா. ஸோ இந்த பிஸ்னஸ்ல எனக்கு காசே வராத போது கூட நான் ஏன் இந்த பிஸ்னஸ்ல இருந்தேன்னா, இந்த பிஸ்னஸ் மூலமா ஐ கேன் ஏர்ன் மணி அப்படின்ற ஹோப் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா லிட்டரலா நான் பார்த்துட்டு இருந்தேன், இந்த பிஸ்னஸ்ல வளர்ந்து வர்றவங்கள பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னோட ஆஃபீஸ்ல நான் வளர்ந்து வர்றவங்கள பார்க்குறேன்னா பார்க்கவே இல்லை. 15 வருஷமா பார்க்கல. எப்படி சொல்றது, ஒரு லெவல் மூவ் ஆகிறதுக்கே வந்து அந்த கதிகினத்துவம் போட்டு அவங்க வந்து எங்களை வந்து லிட்டரலா நீங்க வேற வேலைக்கு போயிடுங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ பட் இந்த பிஸ்னஸ் வந்து கிவிங் மீ அ ஸ்ட்ராங் ஹோப். இதுல வந்து வி கேன் ஏர்ன் மணி அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த ஸ்ட்ராங் ஹோப் இருந்தது. அந்த ஹோப் யாருமே எனக்கு கொடுக்கல. திஸ் பிஸ்னஸ் கேவ் டு மீ. ஸோ ஐ வாஸ் ஸ்டிக் ஆன் திஸ் பிஸ்னஸ். தட்ஸ் இட். Cam, I'm done. Okay. Cam, thank you, Cam. Yes, Cam. எனக்கு ஒரு கொஸ்டின் கேம். Yes, இப்போ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, நீங்க உங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணீங்க. இப்போ ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இனிஷியலா வந்து they have to go through some resistance. அவங்க எப்படி ஸ்டே பேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சூப்பர். What is it they have to do to stay back? Yes, பக்கா. ஆக்சுவலி இந்த பிஸ்னஸ்ல வந்து இப்போ நீங்க ஒருத்தவங்க ஒரு செட்டு இப்போ நிறைய பேர் பேசுனீங்க. ஓகேங்களா. எல்லாருமே இனிஷியலா இப்போ ஒரு வித்தின் ஒரு 1-2 months ஜாயின் பண்ணா நிறைய பேர் பேசுறீங்களா. உங்களுக்கு வந்து நான் வந்து ஜென்ரலா ஒன்று சொல்லுவேன், வெட்டியா இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை வந்து அந்த 24 hours வந்து டிசைன் பண்ணி வச்சிருப்பான். காலைல எத்தனை மணிக்கு எழுந்திக்கணும், எந்த டீ கடையில் போய் டீ குடிக்கணும், எத்தனை மணிக்கு வந்து தூங்கணும், எத்தனை மணிக்கு வந்து அரசியல் பேசணும். ஓகேங்களா. இது மாதிரி வெட்டியா அவனுக்கு வேலை வெட்டியே கிடையாது. ஓகேங்களா. இது மட்டும்தான் வேலை. சாப்பிடுவான், தூங்குவான், இது மாதிரி இருக்கிறவனும் அந்த 24 hours வந்து டிசைன் பண்ணிருப்பான். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி வந்து ஒரு படிச்சுட்டு இருக்கீங்க. பட் இந்த பிஸ்னஸ் வரும்போது வந்து இனிஷியலா உங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து மேனேஜ் பண்றதுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்கும். அவங்களுக்கு டைம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஓகேங்களா. டைமே இல்லாத மாதிரி இருக்கும். மீட்டிங் அட்டெண்ட் பண்ண சொல்றாங்க, டிடிஎம் பண்ண சொல்றாங்க, ரீட்டைல் கால் பண்ண சொல்றாங்க, நான் வேற வேலைக்கு போகணும். இந்த கமல் காமெடி மாதிரி தான், பாம்பு படம் எடுக்கும், இது எல்லா வேலையும் நம்மளே பண்ற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு மாதிரி டைம் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா. ஆனா அந்த டைம் இல்லாத டைம்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிஸ்னஸ் குவிட் பண்ணிடுவாங்க.
ஏன்னா பிஸ்னஸ் குவிட் பண்ணுறது ஈஸி ஆப்ஷன். ஆனால் அதை கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னா, இப்போ எப்படி சொல்றது, அம்பானிக்கு 50 பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குன்னா நம்மளுக்கு ஏன் இல்லை? ஓகேங்களா? சரி, நம்மளுக்கு டைமே இல்லைன்னா நம்மளுக்கு அம்பானி மேலே நம்மளுக்கு காசு வருதா? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்டே பண்றீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து அது மாதிரி எதனா ஸ்ட்ரகிள், உங்களுக்கு டைம் இல்லைன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டிய 2 விஷயம். உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்க எவ்வளவு நேரம் டைம் போடுறீங்கன்னு ஒரு நாள் ட்ராக் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 1 டே ட்ராக் பண்ணுங்க. இன்னொன்று வந்து உங்க அப்ளைன் கிட்ட பேசு. ஸோ இந்த 2 விஷயம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிஸ்னஸை ஸ்டே பண்ணலாம். தங்கறதுலாம் தங்கம்னு சொல்லுவாங்க இந்த பிஸ்னஸ்ல. இந்த பிஸ்னஸ்ல ஒரு 3 to 6 மந்த் இந்த பிஸ்னஸ்ல ஸ்டே பண்ணுங்க. உங்களுக்கு இன்கம் வருது வரல, உங்களுக்கு வந்து டீம் சேரல, உங்களுக்கு நீங்க பண்ற ஒர்க் எல்லாமே வந்து ரிசல்ட்டா கன்வெர்ட் ஆகல, ஓகே, நோ ப்ராப்ளம். இதனால நம்மளுக்கு எதுவும் நஷ்டமாச்சா? 0%. ஓகேங்களா? ஆனா 3 to 6 மந்த் இந்த பிஸ்னஸ்ல நீங்க ஸ்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து உங்க மைண்டு வந்து கரெக்டா செட் ஆயிடும். உங்களுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிஸ்னஸ் வந்து சூப்பரா ரன் ஆகும். Cam, thank you, Cam. Some inputs. Thank you so much. Leaders, any questions?